Okay, good evening, everybody. சாயங்கால நேர வாழ்த்துகள் செலுத்துகிறோம் எல்லாருக்கும். I want to welcome you all here. ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் வரவேற்கிறோம். I want to welcome everybody who's watching us online. ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். Such a privilege to be in God's presence. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு பாக்கியமா இருக்கு. And I'm sure all of you are happy and blessed to be in God's presence. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். And this evening we are happy to be gathered here with all that is happening. This last week was really tough time for us as church, because there was something that we were thinking and praying about, and God has been really gracious to us. நம்ம உலகத்தில் अनेक காரியங்கள் நடந்தாலும் போன வாரம் இந்த வாரமே even now நம்ம अनेक விதமான சபையாய் பயங்கரமான சூழ்நிலைகளில் கடந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்குது. I mean, I was just sitting today and thinking of how gracious God is over each one of us. நான் உட்கார்ந்து நினைச்சு கொண்டிருந்தேன் கர்த்தர் எப்படி நம்ம மேல் அற்புதமான விதத்தில் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். I'm sure each one of us are blessed beyond measure for God's grace, for God's hand and protection, for being over us. நம்ம எல்லாரும் அளவில்லாத விதத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய கரங்களுக்குள் அடங்கி காக்கப்பட்டிருக்கிறோம். Last Friday we were seeing Psalm chapter 57. சங்கீதம் 57 அதிகாரத்தை போன வாரம் நம்ம தியானிச்சோம். This week we're going to read Psalm chapter 58. நம்ம இந்த வாரம் 58வது அதிகாரத்தை தியானிக்கிறோம். Before we get into this, இதில் கடந்து போகிறதுக்கு முன்பாக it generally doesn't happen with me. I'm always very prepared, but for this chapter somehow there's so many things running in my mind. There's so many things to sort of figure out what God is trying to speak to us. இந்த அதிகாரத்தை நான் ஆயத்தப்படுத்தும் முதல் கர்த்தராகிய தேவன் अनेक காரியங்களை வெளிப்படுத்தினார். நானே என்ன கர்த்தர் பேச விரும்புகிறார் என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். And today I mean, it's amazing how God tries to talk to you. கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு அற்புதமான விதத்தில் உங்களோடு பேசுவார். So before we get into reading this chapter and trying to understand what God wants to speak to us, நம்ம இந்த அதிகாரத்தை வாசித்து கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்பாக can we just close our eyes and look unto God? நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாப்போம். Father, we thank you, Jesus. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We submit ourselves, God. எங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. Bring each one of us into your presence, God, Jesus. எங்க ஒவ்வொருத்தரும் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Every single one of us here, God. ஒவ்வொருத்தரும் அப்பா. Lord, we know you are here. அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்க இருக்கிறீர்கள். Lord, we know your hand has been upon us and will be upon us, Lord Jesus. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்க மேல் இருக்குது என்றும் அப்பா இனிமேலும் இருக்கும் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் We அப்பா. thank you for your grace. ஐயா உம்முடைய கிருபைக்காக நன்றி. Lord, even as we read and meditate over your word, அப்பா நாங்கள் உம்முடைய வேதத்தை கர்த்தாவே வாசித்து தியானிக்கும் முதல் கர்த்தாவே Lord, I pray that you would speak to us. நீர் எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. I will speak to each one of us, God, எங்க Jesus. ஒவ்வொருத்தரோடு கூட பேசுவீராக. And Lord, that we would learn and take back something from here this evening time. ஐயா நாங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டு கர்த்தாவே அது எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீ இடப்படும். Thank you and we love you. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 So let's read Psalm chapter 58 and verses 1 onwards. சங்கீதம் 58வது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசிப்போம். Again, before we get to that, like I said, always the history, and this was certainly before David became the king, and he's talking about the rulers and the kings and the judges of those times. So அதுக்கு முன்னாடி நம்ம அந்த தலைப்பை வாசிப்போம். இது தலைப்பு இந்த அதிகாரம் நிச்சயமா தாவீது ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி எழுதி இருக்கிறார் என்று நம்புகிறேன். He talks about David is talking about rulers and the kings and the people who judge, the judges and all of that. தாவீது வந்து அதிகாரிகளை குறித்தும் நியாயாதிபதிகளை குறித்தும் அதான் நீதி உள்ள மனுஷர்களை குறித்தும் பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். தான் கெட்டு போகாதபடி அல்தேஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகவ தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே,
நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கன் உடைய இரத்தத்திலே கழுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். Amen. So basically this chapter talks about, David is talking about, he's talking to the rulers, first questioning the rulers and the kings of that time. முதல் வசனத்தை நம்ம பார்க்கும் முதல் தாவீது அந்த காலத்தின் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களையும் பார்த்து கேள்வி கேட்கிறது பார்க்கிறோம். He's talking about the rulers. He's asking them a question. Do you people judge your people fairly? தாவீது அதிகாரிகளை கேட்கிறார், நீங்கள் மனுஷர்களை சரியாக நியாய தீர்க்கிறீர்களா? And and he questions them of how they would justify their decisions. அதுக்கப்புறம் கேக்குறார், நீங்கள் எப்படி நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்கிறார். He questions them. He says, you are unjust. You plan things, you plot things against people. அவர் சொல்கிறார், நீங்க அநீதி உள்ளவர்களா இருக்கிறீர்கள், நீங்க மனுஷர்களுக்கு விரோதமாய் திட்டங்களை செய்கிறீர்கள் என்று. He says, you rulers plan to destroy our city, our nation. அவன் சொல்கிறான், நீங்கள் அது அதிகாரிகள் ராஜாக்கள் வந்து தேசத்தை அழிக்கும்படிக்கு திட்டங்களை செய்கிறீர்கள். You bring violence to this land. நீங்க தேசத்துக்கு விரோதமாய் அத அஹிம்சையை கொண்டு வருகிறீர்கள். The biggest thing he is asking is, he's questioning their judgment, their justice. பெரிய காரியம் என்னவென்றால் அவர்களுடைய நியாயத்தை குறித்து அவன் கேள்வி கேட்கிறான். Then he talks about the wicked people, their sinners, their born sinners, and all of that. Then he goes on to ask God to punish them, the wicked people and the judges who passed on wrong judgments. அதுக்கப்புறம் அவன் பார்க்கும் முதல் அவன் வந்து பாவிகளை குறித்து, அக்கிரமக்காரர்களை குறித்து, பிறப்பிலிருந்தே பாவியா இருக்கிறவர்களை குறித்தும், அந்த நியாயாதிபதிகளை குறித்தும், ராஜாக்களை குறித்தும் அநேக கேள்வி கேட்கறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சொல்லுகிற, ஆண்டவரே நீர் அவரை நியாயத்தீர்க்கும் என்று சொல்லுகிறார். Then finally he says in verse 11, there truly is a reward for those who live for God. Surely there is a God who judges. அதுக்கப்புறம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வந்து நிச்சயமா அங்கே ஒரு நீதி உள்ள தேவன் உண்டு, அவர் அதான் நம்மளுடைய நீதிக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார் என்று. Surely there is a God who judges. நீதியை நியாயத்தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று. So I was reading through this and the only thing God was talking to me left, right, center was judging people. So அந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே சொல்லுகிறார், அத கர்த்தர் நியாயத்தீர்க்கிறவரா இருக்கிறார். Judgment. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. God is the one who judges on earth, judges justly. கர்த்தராகிய தேவன் மட்டும் தான் நீதியோடு கூட பூமியில நியாயத்தீர்க்கிறவரா இருக்கிறார்.
I'm going to talk a little about judgment or judgment or judging people. நான் நியாயத்தீர்க்கிறதை குறித்து அத மனுஷர்களை நியாயத்தீர்க்கிறதை குறித்து பேச விரும்புகிறேன். My first question, can we judge? முதல் கேள்வி, நம்ம மற்றவர்களை நியாயத்தீர்க்க முடியுமா? Can we judge people? நம்ம மற்றவர்களை நியாயத்தீர்க்க முடியுமா? Come on, speak to me. Can we judge people? மற்றவர்களை நியாயத்தீர்க்க முடியுமா? No. Okay. Let's turn to John chapter 7 verse 24. யோவான் 7:24 வாசிப்போம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். Stop judging by mere appearances and make a right judgment. என்ன சொல்லுகிறார்? தோற்றத்தின்படி நீதி செய்யாமல் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். This is Jesus himself saying. இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். Jesus says, stop judging by appearances, but judge correctly. அவர் சொல்லுகிறார், அதாவது தோற்றத்தின்படி அப்படின்னா நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கிறார்களோ அதன்படி தீர்ப்பை செய்யாமல் நீதியாய் தீர்ப்பு செய்யுங்கள். Now what do you say? Should we judge? Can we judge? இப்போ நம்ம சொல்ல முடியுமா? நம்ம நியாயம் தீர்க்க முடியுமா? Jesus himself is saying we can judge. கர்த்தர் தாமே சொல்லுகிறார் நம்ம நியாயம் தீர்க்க முடியும். Now what do you say? என்ன சொல்லுகிறார்? For all those who said no, a loud no. Jesus says we can judge, but we have to judge correctly. நம்ம இயேசு சொல்லுகிறார் நம்ம நியாயம் தீர்க்க முடியும், ஆனா நீதியில் நியாயம் தீர்க்க வேண்டும். In another verse, in another version it says you have to righteously judge. நீதியின் பிரகாரம் நீங்கள் அதன் தீர்க்க வேண்டும். There are two things that we take from this verse, John chapter 7 verse 24. இந்த வசனத்திலே ரெண்டு காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். The first statement, stop judging by appearances. முதல் காரியம் அத தோற்றத்தின்படி தீர்ப்பை தீர்க்கிறது விட்டு விடுங்கள். The version I have here says, look beneath and look and examine the surface or the situation or the person properly before you pass a judgment. அத இந்த விக்கி வாசிக்கிற அந்த வெர்ஷன்ல என்ன சொல்கிறதா, நீங்கள் கீழே பார்த்து சுற்றி பார்த்து அது அந்த காரிய சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கப்புறம் அந்த மனுஷனை நீங்கள் நியாய தீர்க்குங்கள். Stop judging by wrong standards or wrong ways. தப்பான விதத்திலும் தப்பான சூழ்நிலைகளிலும் அவர்களை நியாய தீர்க்கிறது விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். That's the first portion. That's what the first portion of this verse says. அதுதான் முதல் பாகம் பேசுகிறது. The second portion says start judging or judge correctly. இரண்டாவது பாகம் சொல்கிறது நீதியாய் தீர்ப்பு செலுத்துங்கள். Judge the right way. நீதியா சரியான விதத்தில். Or the one that is up here says make a right judgment. சரியான நியாய தீர்ப்புகள் என்று சொல்கிறார். So the scripture, the Bible or Jesus himself does not stop us from judging. So வேதமும் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கட்டும் நம்மளை மற்றவர்களை தீர்ப்பு செலுத்துகிறது நிறுத்தவே இல்லை. But we always have something that goes along with that. ஆனால் நம்ம அநேகர் அப்படி சொல்லுகிறோம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். This one topic, judging people or judgment, always has been misused or misinterpreted by a lot of Christians. அநேக நேரத்தில் அநேக கிறிஸ்துவர்களால் இந்த நியாய தீர்ப்பை குறித்து தப்பான விதத்தில் போதை செய்ய அத பேசப்படுகிறது. I mean we twist the word of God according to our convenience. நமக்கு வேண்டிய விதத்தில் நம்ம அந்த வார்த்தைகளை மாற்றிக் கொள்கிறோம். We change the Bible verses, the things God said according to our convenience. நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து கர்த்தர் எப்படி சொன்னார் என்று நம்மளுடைய அத சூழ்நிலையின் பிரகாரம் நம்மளுக்கு தேவை இருக்கிறதின் பிரகாரம் மாற்றி பேசுகிறோம். So this word judging or judgment, we've twisted it for our benefit. So நம்ம இந்த நியாய தீர்க்கிற இந்த வார்த்தையை நம்மளுடைய தேவையின் பிரகாரம் மாற்றி இருக்கிறோம். I want every one of you to listen to me very carefully. தயவுசெய்து கவனமாய் கேளுங்கள். Don't get distracted. Don't get distracted. I believe this is something, the last few weeks that I've been speaking, these are basic things that a Christian should know. And this is one thing I believe all of us here need.
இந்த ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும் என்று நான் நம்புகிறேன். So I was saying we twist the Bible verse, we twist God's word in a way which is beneficial, which is useful for us. தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுக்கு வேண்டிய விதத்தில் மாற்றி அதை பிரயோஜனப்படுத்தும் பேசுகிறோம். And especially this word judgment, we go on to say that God said do not judge, so you don't have any right to judge me. So நம்ம சொல்லுகிறோம் கர்த்தர் சொன்னார் நியாயம் தீர்க்க கூடாது, தீர்ப்பு சொல்ல கூடாது, அதனால நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்ல கூடாது. No, Jesus himself said stop judging by appearances but make a right judgment. இயேசு தாமே சொன்னார் அந்த தோற்றத்தின் நிமித்தமாய் நீங்கள் தீர்ப்பு செலுத்தாமல் அதன் நீதியாய் தீர்ப்பு செலுத்துங்கள். But there are certain things that we should remember when we bring ourselves into this phase of judging or correcting people. So நம்ம அந்த நியாய தீர்ப்பின் இடத்தில் வரும்போது கொஞ்சம் காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. The first thing, முதல் காரியம், never judge anybody's salvation. முதலாக ஒருத்தரோட ரட்சிப்பை நம்ம நியாய தீர்க்க கூடாது. Don't question their life with God. நம்ம அவருடைய வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை குறித்து கேள்வி நம்ம கேட்க கூடாது. Because you and I cannot see that person's heart. நம்ம நீயோ நானோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம காண மாட்டோம். Only God knows his life, only God knows his heart, so only God can question his salvation. So கர்த்தர் மட்டும்தான் அவருடைய இதயத்தை பார்க்க முடியும், கர்த்தர் மட்டும்தான் அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்க முடியும், அதனால கர்த்தர் மட்டும்தான் அவருடைய ரட்சிப்பை குறித்து தீர்ப்பு சொல்ல முடியும். And he himself, that person, he or she himself can question their salvation. அது மட்டுமல்ல அந்த மனுஷன் அந்த பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவர் தாமே அவருடைய ரட்சிப்பை கேள்வி கேட்க முடியும். We cannot question somebody's salvation. மற்றொருத்தருடைய ரட்சிப்பை கேள்வி கேட்க முடியாது. Matthew chapter 13 verses 24 to 29 I believe. மத்தேயு 13:24 இருந்து 29 வசனங்களை வாசிப்போம். 24 to 30. This is a parable that Jesus says. இது ஒரு ஊமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டம் வளர்விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். This is a parable about the wheat being sown, and then there's some weeds that the farmer's enemy plants. So இந்த ஊமை நமக்கு தெரியும். இது வந்து கர்த்தராகிய தேவன் அத பயிர்களை விதைச்சதும் அது மட்டுமல்ல அதோடு கூட களஞ்சங்கள் வளர்ந்ததை குறித்தும் பேசுகிறார். So we are all workers in God's farm. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வேலைக்காரர்களா இருக்கிறோம். And see how beautifully Jesus explains that you and I cannot make out what is a wheat or a weed. அங்கே நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன் எவ்வளோ நல்ல விதத்தில் நம்ம வந்து பயிருக்கும் கோதுமைக்கும் களைகளும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முடியாது என்று சொல்லுகிறார். Wheat is basically wheat, godim, and weed is waste plant. அத கோதுமை என்று சொல்லும் முதல் நமக்கு தெரியும், களை என்று சொல்லும் முதல் அதோடு அதே போல தான் இருக்கும், ஆனால் அதில் எதுவும் இருக்காது. They look exactly the same. அது பார்க்கிறதுக்கு சமமா இருக்கும். When they're growing up, they look exactly the same. அது வளரும் முதல் ஒரே மாதிரி தான் வளரும். Similarly, when we are growing in this world, we will have people who are weeds in God's kingdom, and they will be growing along with us.
அதே போல இந்த உலகத்திலும் அந்த மனுஷர்கள் நம்மளோடு கூடி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கலைகளா இருக்கலாம், ஆனா நம்மளோடு கூடி ஒரே போல வளர்ந்து And வருகிறார்கள். Jesus says, you and I cannot differentiate what is wheat and what is weed. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கோதுமைக்கும் கலைக்கும் நீயும் நானும் வித்தியாசத்தை செய்ய முடியாது. So by mistake, we might uproot the wheat. சோ தப்பான விதத்தில் நம்ம கோதுமைகளை கலைகள் என்று நினைச்சு புடுங்கி போடலாம். Then verse 30, see what Jesus says, let them both grow together until the harvest, then I will tell the harvesters to sort out the wheat. சோ கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா, அது அறுப்பு காலம் வரைக்கும் அது கூட வளரட்டும், அப்பொழுது அறுக்கிறவர்களை பார்த்து நான் சொல்லுவேன். When the time comes, நேரம் வரும் முதல், when the time comes, God will show, God will put the wheat aside from the weed. சோ அந்த நேரம் வரும் முதல் கர்த்தர் இந்த கலைகளை வேறையாய் வைப்பார். Only God knows what is a wheat, what is a weed. தேவனுக்கு மட்டும்தான் கலைக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் அறிந்தவரா இருக்கிறார். Only God knows who has a true salvation and who is faking it. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு சரியான ரட்சிப்பு உண்டு, யாருக்கு இல்லை என்று. Only God can see someone's heart. கர்த்தர் மட்டும்தான் ஒருத்தருடைய இதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். Probably several one of us sitting here do not have God's true salvation. நம்ம இங்க உட்கார்ந்திருக்கிற அநேகருக்கு ஒருவேளை சரியான ரட்சிப்பு இல்லாமல் இருக்கலாம். We cannot judge somebody's salvation. நம்ம ஒருத்தருடைய ரட்சிப்பை நம்ம கேள்வி கேட்க முடியாது. Only God can judge their salvation. கர்த்தர் மட்டும்தான் அவருடைய ரட்சிப்பை தீர்ப்பு செலுத்த முடியும். Point 2. இரண்டாவது, the first one I said was, do not judge somebody's salvation. முதலாக நான் சொன்னேன் ஒருத்தருடைய ரட்சிப்பை நம்ம தீர்ப்பு செலுத்த முடியாது. Point 2, do not judge the person, judge the sin. இரண்டாவது, அந்த மனுஷனை நீங்கள் தீர்ப்பு செலுத்த கூடாது, ஆனால் அவனுடைய பாவத்தை மட்டும்தான் நம்ம தீர்ப்பு செலுத்தணும். Hate the sin. பாவத்தை வெறுக்கணும். Jesus did not hate the sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளை வெறுக்கல. God did not hate the sinners. கர்த்தராகிய தேவன் பாவிகளை வெறுக்கல. I've mentioned this verse before, Romans 5:8. But God showed his great love for us even when we were still sinners. ரோமர் 5:8 சொல்கிறது, நம்ம பாவிகளா இருக்கும் முதலே தேவன் தன்னுடைய பெரிய கிருபை காட்டினார். While we were still sinners, God showed his love for us. நம்ம பாவிகளா இருக்கும் முதலே கர்த்தர் தம்முடைய அன்பை காட்டினார். So you can judge the sin, despise the sin, hate the sin, condemn the sin, but love that sinner. நீங்கள் அதனால நீங்கள் பாவத்தை வெறுக்கலாம், பாவத்தை கண்டிக்கலாம், பாவத்துக்கு விரோதமா இருக்கலாம், ஆனால் பாவிகளை நேசிக்க வேண்டும். By that I don't mean that someone keeps sinning again and again after the knowledge of sin, after knowing what he's doing and what he's continuing to do is a sin. I don't say, okay, go and keep loving, no. சோ ஒருத்தர் தொடர்ந்து அதே பாவத்தை செய்து செய்து மறுபடியும் செய்து கொண்டிருந்தால் அவங்களை நேசிங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். And in God's way of saying judge people, judge correctly, judge rightly is amazing. கர்த்தராகிய தேவன் நீதியாயும் சரியாகியும் நியாயத்தீர்க்க வேண்டும் என்று சொல்றது மிகவும் அதிசயமா இருக்கு. God said judge people, and what he meant by that is help them out of that sin. கர்த்தராகிய தேவன் அவரை தீர்ப்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்யும். Help them come out of that sin. அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு உதவி செய்யும். That is how you show love to the sinners. அப்படிதான் நம்ம பாவிகளுக்கு அன்பு காட்ட முடியும். That is how God showed his love to us. அப்படிதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய அன்பை நமக்கு காட்டினார். He helped us get out of our sins. கர்த்தராகிய தேவன் நம்ம பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரும்படிக்கு நமக்கு உதவி செய்தார். So if somebody is sinning repeatedly, I would not advise you to say, okay, I'm going to love. Because God asked me to love. ஒருத்தர் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருந்தால் நான் அவங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் நேசிக்க சொன்னார் என்று சொல்லி. See what Proverbs 27:5 says. நீதிமொழிகள் 27:5 என்ன சொல்கிறது பாருங்கள். 27:5. Proverbs 27:5. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. An open rebuke is better than hidden love. என்ன சொல்கிறான்னா, மறைவான கடிந்து கொள்ள சிநேகத்தை பார்க்கிலும்
சொல்லுகிறது நல்லது என்று சொல்கிறார். So rebuke that person. நீங்கள் அந்த மனுஷனை கடிந்து கொள்ள வேண்டும். What is rebuke? Disapprove. Say, tell it straight to them. No, you cannot do this. நான் கடிந்து கொள்றது என்று சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம், அவனுக்கு சொல்லணும் இது சரியில்லை, நீ இது செய்யக்கூடாது. That is how you help them out of that sin. அப்படிதான் நம்ம அவர்களை அந்த பாவத்திலிருந்து வெளிவரும்படி. And this is where I think a lot of us, a lot of family members especially lose the trick, lose the plot. அங்கேதான் நம்ம அநேக குடும்ப மனுஷர்கள், குடும்பத்தார்கள் அந்த வழியை தப்பி போகிறோம். We think hidden love is the solution. நம்ம நினைக்கிறோம் அது மறைவான அன்பு தான் வந்து அந்த காரியத்துக்கு பதிலா இருக்குது. We know somebody is doing wrong. நம்மளுக்கு தெரியும் அவனோ அவளோ வந்து தப்பான விதத்தில் போய் கர்த்தரை பிரியப்படுத்தாமல் இருக்கிறார். But we do not correct them. ஆனா அவரை நம்ம சரிப்படுத்திக்கிறது இல்லை. We say I love him too much to rebuke him or scold him or discipline him. நம்ம சொல்லுகிறோம் நாம் அவ்வளவாய் நேசிக்கிறோம் என்றால் அவங்களை கடிந்து கொள்ள முடியாது, அவங்களை வந்து சரிப்படுத்த முடியாது, டிசிப்ளின் பண்ண முடியாது. Instead I will fast and pray. நம்ம அதுக்கு பதிலா நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணலாம். I will show my love. நான் என்னுடைய அன்பை காட்டலாம். I will show my hidden love. என்னுடைய மறைவான அன்பை காட்டலாம். God says exactly the opposite. கர்த்தராகிய தேவன் அதுக்கு விபரீதமாய் பேசுகிறார். God says it is better to openly rebuke than to show hidden love. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுகிறது நல்லது, ஆனா மறைவான அன்பை பார்க்கிலும். Especially a lot of parents in our church lose the plot here. அநேக பெற்றோர்கள் நம்ம சபையில் அப்படி செய்கிறார்கள். We love our children so much that we can't rebuke them. நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்றால் அவர்களை நம்ம வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுகிறது இல்ல. We can't correct them. நம்ம சரியாக அவங்களை சரிப்படுத்துறது இல்ல. We can't discipline them. அவரை டிசிப்ளின் பண்றது இல்ல. And that turns out to be something really bad for that person. அதுக்கு அப்புறம் அது மிகவும் தப்பான ஒரு வாழ்க்கையாய் மாறி போகிறது. Please remember Proverbs 27:5. தயவுசெய்து நீதிமொழிகள் 27:5 நினைவு கூறுங்கள். At certain times you have to rebuke them. ஒரு நேரத்தில் நீங்கள் அதான் வெளிப்படையாய் கண்டிக்க வேண்டும். We absolutely love them. நம்ம நிச்சயமா அவங்களை நேசிக்கிறோம். But at certain times, at certain situations, certain circumstances, an open rebuke is better than hidden love. ஆனா அநேக நேரத்தில் நம்ம வந்து சரியான அவங்களை கண்டிக்கிறதும் அவங்களை சிக்ஷிக்கிறதும் அவங்களை சரியாக்குறதும் நம்ம அன்பு காட்டிக்கிறதா இருக்குது. So the first thing I said, don't judge somebody's salvation. முதலாக நான் சொன்ன ஒருத்தரோட ரட்சிப்பை நம்ம தீர்ப்பு செலுத்த கூடாது. Number 2, don't judge the person, judge the sin. இரண்டாவது மனுஷனை நம்ம நியாய தீர்க்காமல் நம்ம அவனுடைய பாவத்தை தீர்ப்பு செலுத்த வேண்டும். Before we get to these two things, number 3 is very important. இது ரெண்டதை பார்க்கிலும் மூணாவது காரியம் மிகவும் மகத்துவமானதா இருக்கு. Before we judge somebody, மற்றவர்களை நம்ம தீர்ப்பு செலுத்துகிறதை பார்க்கிலும் we need to judge ourselves first. நம்ம முதலாக நம்மளை நியாய தீர்க்க வேண்டும். How many of you know that parable? நம்ம எவ்வளவு பேர் Not a parable, this is something Jesus is talking. கர்த்தராகிய தேவன் பேசுகிற அந்த ஊமையை குறித்து நம்ம எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறோம்? About judging, Jesus talks about this. இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசுகிறார். Matthew chapter 7. மத்தேயு 7வது அதிகாரம் verses 1 to 5. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். Verse 3 to 5, yeah. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். Why worry about a speck in your brother's eye or your friend's eye? ஏன் நீ வந்து உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை குறித்து கவலைப்படுகிறாய்? Why do you worry? Speck basically means a small piece of துரும்பை சொல்லும்போது small piece of wood. சின்ன ஒரு 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 துண்டு. And Jesus is saying, why are you worrying about that small piece of wood in your brother's eye when you have a log or a plank in your own eye?
கர்த்தர் சொல்லுங்க, நீ அந்த சின்ன துருமை குறித்து, சகோதரனுடைய கண்ணில் இருக்க அந்த சின்ன துருமை குறித்து ஏன் கவலைப்படுங்க? உன் கண்ணில் பெரிய வந்து உத்திரர் இருக்க முதல். When God says log or a plank, log is a trunk of a tree, the huge trunk, or a plank when you say it's like a huge plywood, something like that. உத்தரம் என்று சொல்லும் முதல் அந்த மரத்தின் அந்த நடுவுல இருக்கிற அந்த பெரிய பாகம். So log basically is a huge piece of wood. இந்த உத்தரம் என்று சொல்லும் போது பெரிய ஒரு கட்டை. And speck is a small piece of wood. ஆனால் இந்த துரும்பு என்று சொல்லும் போது சின்ன ஒரு துண்டு. Verse 4, how can you think of saying to your brother, let me help you get rid of that speck in your eye, when you can't see past the log in your own eye? 4வது வசனம் சொல்லுகிறது, நீ எப்படி உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற சகோதரனை பார்த்து நீ பேசுகிறது, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துக்கிறேன், ஆனா உன்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை நீ காணாமல் இருக்கிறாய். It says, when you say, let me get rid of the speck in your eye, when you can't see past the log or the wood in your own eye. அது உன்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை நீ அது இருந்து நீ பார்க்க முடியாத இருக்கிறையா. So basically our sin is bigger to pass a judgment to anybody. So நம்மளுடைய பாவம் மற்றவர்களை பாவத்தை தீர்க்கறதை பார்க்கிலும் பெரிதா இருக்கிறது. And again, for all those who said you cannot pass judgment, he says, verse 5, Jesus says, first get rid of the log in your own eye, then you will see well enough to deal or to help with the speck in your brother's eye. So மறுபடியும் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பு செலுத்தக்கூடாது என்று சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, முதலாக உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்து அப்புறம் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை குறித்து நீ கவனிக்க வேண்டும் என்று Jesus does not say ignore, or Jesus does not say you cannot. ஆண்டவராகிய கர்த்தர் நீ செய்யக்கூடாது இல்ல நீ செய்ய முடியாது என்று சொல்லல. He says clean your eyes. முதல் உன் கண்ணை க்ளீன் பண்ணி. He says clean your sin. உன்னுடைய பாவத்தை நீ கழுகிக்கொள். Then you can see well enough to help your brother. அப்பொழுது நீ விவரமாய் பார்த்து உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை பார்த்து எடுக்க. Then you can see well enough to judge them correctly. அப்பொழுது நீ விவரமாய் மற்றவர்களை தீர்ப்பு செலுத்தும்படிக்கு பார்க்க முடியும். Then you can see well enough to judge righteously. அவர்களை நீதியாய் நியாய தீர்க்கும்படிக்கு நீ காண முடியும். Before you judge anybody, you have to be righteous. முதலாக நீ மற்றவர்களை நியாய தீர்க்கிறதுக்கு முதலாக நீ நீதியாய் இருக்க வேண்டும். Your life has to be clean. உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். Your life has to be right. உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். How many of us can say, yes, my life is right today? நம்ம எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும், என்னோட வாழ்க்கை சரியாக இருக்குது. My life is righteous today and I can judge righteously. என்னோட வாழ்க்கை நீதி உள்ளதா இருக்குது, நான் மற்றவர்களை நியாய தீர்க்க முடியும். Ask yourself, if you're righteous enough to judge, forget judge, help others. ஒருவேளை நீங்கள் நீதி உள்ளவரா இருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்களை நியாய தீர்க்கிறதல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு உதவி செய்யுங்கள். The reason I say that is because we have totally changed the meaning of judging people. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நம்ம தீர்ப்பின் அர்த்தத்தை மாத்தி விட்டு இருக்கிறோம். Jesus basically is trying to tell us that we need to help them out of it. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், தீர்ப்பு செலுத்த வேண்டும். அர்த்தம் என்ன சொல்கிறானா, அவர்கள் தம்முடைய பாவத்திலிருந்து வெளிவரும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். He says, clean your eyes that you can see well enough to help your brother remove the speck from his eye. Jesus did not say poke that speck even more inside. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறானா, உன்னுடைய கண்ணை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், அப்பொழுது உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த நீ துரும்பை பார்த்து அது வெளியே எடுக்கும்படிக்கு அவனுக்கு உதவி செய்வாய். ஆனால் அதை இன்னும் அதிகமாய் போக்குறதுக்கு சொல்லல. We do that exact same thing. We judge in a way that we are poking them, we are pushing that speck, or probably getting a bigger piece of wood and destroying their eye. நம்ம அப்படிதான் செய்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த துரும்பை எடுக்காத இன்னும் அதை பார்க்கலும் பெருசு எடுத்து அவனுடைய கண்ணை குத்தி அநேக நேரத்தில் அவருடைய கண்களை அதை அழிக்கிறோம், அதை பாதிக்கிறபடிக்கு செய்கிறோம். That is what we do. அப்படிதான் நம்ம செய்கிறோம். We find a fault against somebody, we make it such a huge thing that
that small speck of wood has now become a huge thing in their lives. ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன காரியத்தை நம்ம எடுத்து எவ்வளவு பெருசாக்கிக்கிறோம் என்றால் அந்த துரும்பு இப்ப பெரிய உத்தரமாய் மாறிடுது. Ask yourself if you are righteous enough to help people. நாம நீதி உள்ளவராக இருக்கிறோமா மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு என்று நம்மளை கேள்வி கேட்போம். John chapter 8 verses 1 to 11. யோவான் 8:1 11 வசனங்களை வாசிக்கும். How beautifully Jesus demonstrates எவ்வளவு அற்புதமா இயேசு கிறிஸ்து அங்கே அதை வெளிப்படுத்துகிறார் என்று that பார்க்கிறோம். we need to be righteous before we pass on judgment. நம்ம நீதி உள்ளவராக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நம்ம நியாய தீர்க்கிறதுக்கு முன்னாடி. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதாபராகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். Yeah, basically we all know the story. நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். When Jesus returned to Mount of Olives, இயேசு கிறிஸ்து அந்த ஓலிவ் மலை மேலே திரும்பி வந்தപ്പോൾ we see a group of people, a crowd soon coming to him, and they bring a lady who was an adulteress. ஒரு अनेक ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார். They put that lady in front of Jesus and they try to trick Jesus. அவர்கள் அந்த ஸ்திரீயை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கும்படிக்கு காத்து கொண்டிருந்தார். And they said, this woman needs to be stoned according to the law of Moses. அவர்கள் சொல்கிறார், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். But see how Jesus explains and shows us that we need to be righteous first before we judge somebody. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே கற்றுக் கொடுக்கிறார், நம்ம முதலாக மற்றவர்களை நீதி தீர்ப்பதற்கு முன்னே நம்ம நீதிமான்களா இருக்கணும் என்று எப்படி காட்டுகிறார். Jesus said, okay, what you're saying is right. ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, நீங்க சொல்லிக்கிறது கரெக்ட் தான். But let the first, he did not say everybody, he said let the first one who throws that stone, what does it say? Let the one who has never sinned throw the first stone. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவமே செய்யாதவன் தான் முதல் கல்லை எறியட்டும் என்று. And it says a crowd soon, so there were huge number of people trying to kill her. ஒரு கூட்டமே அவளை கொல்லும்படிக்கு காத்திருந்தது என்று பார்க்கிறோம். And they were probably religious people, teachers of religions were there. It says there Pharisees were there, teachers of religious law were there. அங்கே பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இருந்திருப்பார் என்று நாம் நம்புகிறோம். It's written there in verse 3, as he was speaking, the teachers of religious law and Pharisees brought a woman. மூணாவது வசனம் சொல்லுகிறது, பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அங்கே அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தார் என்று. So all well educated, holy people who are big in the temple, and all of them were there. அங்கே மிகவும் பரிசுத்தமானவர்களும் வந்து ஞானம் உள்ளவரும் பெரிய ஆலயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர்களும் இருந்தார்கள். But nobody could throw that first stone. ஆனா ஒருத்தரும் அந்த முதல் கல்லை எறிய முடியாமல் போயிடுச்சு. Jesus showed it through an act that you need to be righteous first to judge somebody. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில அந்த நீங்கள் முதலாக நீதி உள்ளவரா இருக்கணும், அப்பதான் மற்றவர்களை தீர்ப்பு முடியும் என்று சொல்கிறார். Jesus showed that you need to be righteous to throw stones at somebody. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதல் நீங்கள் நீதி உள்ளவராய் இருந்து அப்பதான் மற்றவர்கள் மேல் நீங்க கல்லை எறிய முடியும். It was not an act that Jesus approved. It was not an act that Jesus approved. It was not an act that Jesus approved.
அங்கே நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே ஏதோ ஒரு கிரியையை அத அப்ரூவ். Jesus did not approve that woman being stoned. அச்சா, இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஸ்திரீவை கல்லில் எறியக்கூடாது என்று சொல்லி அதுக்கு விபரீதமா இல்ல, விரோதமா இல்ல. He did not approve of them stoning that woman. Jesus did not like that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது விரும்பல. But because they tried to trick him saying Moses' law and all of that. ஆனால் அவர்கள் மோசேயுடைய கட்டளையின் பிரகாரம் பேசிக் கொண்டிருக்கும்போது Jesus spoke the truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையை பேசினார். He said, you talk law. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பேசுகிறீர்களா? Let's do it the right way. Whoever has not sinned through the first stone. சரியான விதத்தில் செய்கிறோம். யார் இதுவரைக்கும் பாவம் செய்யாத இருக்கிறீர்களோ அவன்தான் முதல் கல்லை எறியட்டும். Jesus showed love in that place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அன்பை காட்டினார். Jesus showed love to that woman. இயேசு அந்த ஸ்திரீக்கு அன்பு காட்டினார். Jesus did not pass a judgment. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்ப்பை செலுத்தல. If Jesus was with them who were judging her, he could have thrown the first stone. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு தீர்க்கிற இடத்தில் இருந்திருந்தார், அவர்தான் முதல் கல்லை எறிஞ்சிருந்தார். But Jesus is not here. Jesus does not like or does not approve being stoned. Jesus does not approve anybody hurting you or me or anybody. கிறிஸ்து நம்மளை யாரும் பாதிக்கிறதுக்கோ நம்ம மேல யாரோ கல்லை எறியறதுக்கோ அவர் அதுக்கு ஒத்து போகல. He stood by that lady and said, whoever has not sinned throw the first stone. அவர் அந்த ஸ்திரீக்கு துணையாய் நின்று யார் இதுவரைக்கும் எந்த பாவத்தையும் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்னார். That is what you and I need to do. அதுதான் நீயும் நானும் செய்ய வேண்டும். As children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் as someone who has to replicate Jesus' life in our life. இயேசுவின் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் நம்ம காட்டுகிறாய், அத நம்ம வெளிப்படுத்துகிறவராய் இருக்கும்போது if somebody is going through or is into a sin, stand by them and help them come out of it. See what Jesus says in verse 11. Jesus said, go and sin no more. ஒருவேளை யாராவது பாவத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய பட்சத்தில் இருந்து அவர்கள் அந்த பாவத்தில் இருந்து வெளியே வரும்படி அவர்களுக்கு உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாமல் இருப்பாயாக. That is how you judge the right way. அப்படிதான் சரியான விதத்தில் நம்ம ஒருத்தரை நியாயத்தீர்க்க முடியும். Even if people are throwing stones at somebody you know, stand with them, help them get out of it. ஒருவேளை மனுஷர்கள் மற்றவர்கள் வந்து யாராவது மேலாவது கல்லை எறிகிறார்கள் என்றால் அந்த மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கிறீர் என்றால் நீங்கள் அவர் பட்சத்தில் நின்று அதை சரியான தீர்ப்பை செலுத்தும்படிக்கு உதவி செய்யுங்கள். And somehow when we are doing all of this, when we are trying to be righteous, be holy, be right, be correct, and then try and help judge and all of this, there's one thing that we sort of fall always. நம்ம ஒருவேளை இந்த விதமா இருந்து எல்லாத்தையும் சரியாக செய்ய, எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் செய்ய நம்ம செய்யும் முதல் ஒரு காரியத்தில் நம்ம எப்பொழுதும் விழுந்து போகிறோம். There's this one thing that always takes us down. நம்மளை ஒரு காரியம் எப்பொழுதும் கீழே கொண்டு போகிறது. Pride and self righteousness. ஒன்னு அதன் பெருமையும் சுயநீதி என்று சொல்லிக்கலாம். Pride and self righteousness. 1 John 2 chapter 2 verse 16. 1 யோவான் 2:16. நீ மனதிரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து 16. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். What does it say? Lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, lust of the eyes, அத கண்களின் இச்சை, and இன்னும் pride, ஜீவனின் பெருமை belong to the world. அது உலகத்துக்கு சென்றது. See with what pride is attached to. எதோடு கூட அத பெருமை சேர்ந்திருக்குது பாருங்கள். The biggest sin, I mean, there's no biggest or smallest sin, but one of the most dirtiest sin, lust of the flesh and lust of the eye. அத மிகவும் பயங்கரமான பாவங்கள் என்று சொல்லும் முதல் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. One of the most easiest sin, lust of the flesh and lust of the eye.
அத மிகவும் சுலபமான பாவம் is accompanied by this word called pride. அத பெருமையோடு கூட சேர்ந்து போகிறது. And when we say that, when God says you have to be right, and when we know we are right in God's presence, when we know we are doing things the right way, somehow we fall in this one thing called pride and self-righteousness. நம்ம சரியான விதத்தில் வாழணும், சரியான காரியத்தை செய்யணும் என்று நினைக்கும் முதல் நம்ம எப்பொழுதும் இந்த பெருமை என்ற காரியத்தில் நம்ம விழுந்து போகிறோம். And we know how bad pride is. It's accompanied, it goes along with lust of the flesh and lust of the eye, and the pride belong to the earth, belong to the world, God says. இந்த பெருமை பாருங்க எதோடு கூட சேர்ந்து போகுது, மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, அது மட்டுமல்ல உலகத்துக்கு சென்றது என்று சொல்கிறார். And there's a small parable that Jesus talks, இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஊமை பேசுகிறார், talking about self-righteousness or pride. தம்மை குறித்து, அத தம் நீதியை குறித்து இல்லைன்னா பெருமை குறித்து பேசிக்கிறது பார்க்கிறோம். Luke chapter 18 verses 9. லூக்கா 8:18-9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பளத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். Verse 9 says, I've marked this verse and I want you all to mark this verse as well. Verse 9. Luke chapter 18 verse 9. It says, this story is told the story to some who had great confidence in their own righteousness and looked down on everybody else. இந்த ஊமை இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை குறித்தும் மற்றவர்களை கீழே பார்க்கிறவர்களை குறித்தும் இருக்குது என்று. Confidence in their own righteousness. அவருடைய சுய நீதியில் அவருடைய விசுவாசம். This is what I'm talking about, self righteousness. அதுதான் தன் நீதி என்று சொல்கிறார். Pride. பெருமை. This is the biggest problem we have today. இதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. Pride and self righteousness. பெருமையும் நம்ம சுயநீதியும். And I know for a fact that there's several one of us who are still struggling with this sin. நம்ம அநேகரும் இந்த ஒரு பாவத்தினால் பாவத்தில் பாடுபடுகிறோம் என்று நான் அறிந்திருக்கிறேன். See how that Pharisee prays. He says in verse 11, the Pharisee stood by himself and prayed this, I thank you, God, for I am not a sinner like everyone else. I don't cheat, I don't sin, I don't commit adultery. I am certainly not like this tax collector. அந்த பரிசேயன் நின்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் மற்ற மனுஷர்களைப் போல திருடல, நான் பொல்லாதது செய்யல, நான் விபச்சாரத்தை செய்யல, நிச்சயமா நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று. He is proud about it. அதை குறித்து அவன் பெருமைப்படுகிறான். Verse 12, I fast twice a week and I give you a tenth of my income. 12வது வசனத்தில் சொல்கிறார், நான் வாரத்தில் 2 வாரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய ஆதாயத்தில் உனக்கு தசம பாகத்தை கொடுக்கிறேன். Absolutely proud about what he is doing. அவன் செய்கிற சகல காரியத்திலும் பெருமை அடைந்திருக்கிறான். Several one of us don't even do that. நம்ம அநேகர் அது செய்கிறது இல்ல. Several one of us can't say I am not a sinner, I don't cheat, I don't sin, I don't commit adultery, but we still carry that pride. நம்ம அநேகர் நான் மற்றவங்களை ஏமாற்றல, நான் பாவத்தை செய்யலேன், நான் பொல்லாங்கு செய்யலேன், நான் விபச்சாரத்தை செய்யலேன் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம பெருமை அடைந்திருக்கிறோம். We still carry that pride. நம்ம ஆனாலும் பெருமை அடைந்திருக்கிறோம். But the tax collector stood at a distance and dared not even to lift his eyes to heaven, and he prayed,
ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரே நின்று அவனுடைய கண்கள் வானத்துக்கு நேராக நீட்டு உயர்த்த முடியாத தன் மார்பில் அடித்து கதறினான். Oh God, be merciful to me, for I am a sinner. ஆண்டவரே என் மேல் இரக்கத்தை காட்டும், ஏன்னா நான் ஒரு பாவியா இருக்கிறேன். Which one of this is your prayer? இதில் எந்த ஜெபம் நம்மளுடைய ஜெபமா? Which one of this is your attitude? இந்த ரெண்டு காரியத்திலும் எந்த சுபாவம் உங்களுடைய சுபாவமா இருக்குது? Towards God, towards people, towards your fellow brothers, sisters. தேவனுக்குரியதுல, உங்க குடும்பத்துக்குரியது, இல்ல உங்க சகோதரன் சகோதரிக்கு குறியது, உங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கும் முதல் எந்த சுபாவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறோம்? One of you come and sit here. That's a little distracting. This is what we do. This is how we pray. இப்படிதான் நம்ம ஜெபிக்க வேண்டும். This is what we do. இதுதான் நம்ம செய்கிறோம். We have pride, and our prayer is going the wrong way. நம்மளுடைய ஜெபத்தில் பெருமை அடைந்து நம்ம தப்பான வழிகளில் போய் கொண்டிருக்கிறோம். This is what we do when we try to help others. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது இததான் செய்கிறோம். Jesus said, help, I will help, but I will also show pride. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உதவி செய்வேன், ஆனால் நான் பெருமையும் காட்டுவேன். I am better than them. மற்றவனை பார்க்கிலும் நான் பெரியவனா இருக்கேன். I know several people here in our church. I hope people watching online are listening to this. Several people here don't talk to each other. நான் அறிந்திருக்கிறேன், நம்ம அந்த சபையில அநேகர் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிறது இல்ல. Because someone has done something against us. ஏன்னா ஒருத்தர் நமக்கு விரோதமா ஏதோ செய்திருக்கிறார். And you think it's your duty to judge them, the wrong kind of judging, and you stop talking to them and put them to shame. தீர்ப்பு செலுத்துகிறது என்னுடைய அதிகாரம் என்று நினைச்சு நம்ம அவரிடத்தில் பேச தப்பான விதத்தில் அவரை தீர்க்கிறது மட்டுமல்லாமல் அவங்களை அவரிடத்தில் பேசாமல் அவங்களை அதை அவமானத்திற்குள் நடத்துகிறோம். But you forget that you have that same plank, that same wood still in front of your eyes, still in your eyes. ஆனால் உங்களுக்குள் உங்க கண்ணில் இன்னும் அதே கட்டை இன்னும் இருக்குது என்று நீங்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். And I don't know what you understood or not, that is not what God is asking you to do. கர்த்தர் உங்களை அதை செய்ய சொல்லல. God said clean your eyes. கர்த்தர் சொல்ல உங்க கண்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கொள்ளுங்கள். Clean your lives. உங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்திக்கொள்ளுங்கள். Wash your sins. உங்க பாவங்களை கழுவிக் கொள்ளுங்கள். And help them. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Don't be proud. நீங்கள் அதை குறித்து பெருமையடையாதீர்கள். No self righteousness. எந்த சுயநீதி இல்லை. Where do we stand? நம்ம எங்க நிக்கிறோம்? Where do we stand? With judgment is the biggest topic for Christians. Judging others is a big topic for us. கிறிஸ்துவுக்கு பார்க்கும்போது மற்றவர்களை தீர்ப்பு செலுத்துகிறது மிகவும் பெரிய காரியமா இருக்கு. But do you understand, this is what God means by judging? கர்த்தர் தான் இப்படி எதிர்பார்க்கிறார் என்று அறிந்திருக்கிறோமா? This is what God wants you to do when he says judge. நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் இப்படியாக எதிர்பார்க்கிறார். When he says judge the right way, this is what he is wanting you to do. கர்த்தராகிய தேவன் சரியாக நீதியாய் தீர்ப்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது இப்படியாக செலுத்த வேண்டும். I have a lot of friends. எனக்கு अनेक ஸ்நேகிதர்கள் இருக்கிறார்கள். And several of my friends, they hate Christianity. They might not come up to me, not show disrespect or anything to me, but I know they hate Christianity. அநேகர் கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் அதை காட்ட மாட்டார்கள். And I asked a couple of them recently, why is it that you don't want anything related to Christianity towards you? நான் அவங்களை பார்த்து கேட்டேன், ஏன் நீங்கள் கிறிஸ்துவை வெறுக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் கிறிஸ்துவை குறித்து எதுவும் கேட்க விரும்புறீங்க? You know what they said? You guys do everything you want to do. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேணுமோ செய்கிறீர்கள். You guys do every nonsense in this world that you want to do. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களை செய்கிறீர்கள். And then you say you have a God who's going to forgive you for all of that. அதுக்கு அப்புறம் சொல்லுகிறீங்க உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்க பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். And then suddenly from this person who was doing all of this new sins, you're forgiven, and then you show proud and self-righteous. அதுக்கு அப்புறம் அவன் மன்னிக்கப்பட்டு நீங்க பெருமை காட்டி சுயநீதியை காட்டுறீங்க. You treat us like people who are waste. We've lived good lives, but you people who've done wrong suddenly are self-righteous. அந்த மனுஷர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஆனா நீங்களோ பாவத்தை செய்தவர்கள், நீங்கள் சுயம் நீதி உள்ளவராய் இருந்து பெருமைப்படுகிறீர்கள். You talk about being right, you going to heaven and we going to hell. That's why we don't like Christianity. நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள், நாங்களோ நரகத்துக்கு போவோம் என்று பேசுகிறீர்கள். அதுதான் எங்களுக்கு இஷ்டமில்லாத காரியம். You guys go to church every Sunday.
நீங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு But போகிறீர்கள். Monday to Saturday, what you do, each one of you Christians know. ஒரு கிறிஸ்துகள் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன செய்கிறீர்கள்? We might not be so devoted like you, we might not be so prayerful like you, but we know what is right, what is that thing that our God wants us to do. நாங்கள் உங்களை போல பக்தி உள்ளவராய் இல்லாத இருக்கலாம், நாங்கள் உங்களை போல ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்ன தப்பு என்ன நல்லது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். One of my friends said, I love that you guys are so righteous and so holy, and you are praying, you're talking to God, God is talking to you. I love all of that. But why does that only happen Sunday morning 2 hours? அநேகர் சொல்வார்கள், மற்ற கொஞ்சம் பேர் சொல்வார்கள், நாங்கள் அதை நீங்க அவ்வளவு பரிசுத்தமாய் எந்த காரியத்திலும் இடப்படாமல் நல்லா இருக்கிறீர்கள், அதெல்லாம் நாங்கள் நிச்சயமா நேசிக்கிறோம், ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஏன் மற்ற நாட்களில் ஏன் இல்லாமல் இருக்கு? Most of our lives are like that. நம்ம அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. Most of our lives are like that. நம்ம அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. You don't have to talk about your righteousness. நீங்கள் உங்களை நீதி குறித்து பேச தேவையில்லை. You don't have to talk about your being proud, sorry. நீங்கள் அத பெருமை குறித்து பேச தேவையில்லை. Your righteousness should not come out from your mouth. உங்க வாயிலிருந்து உங்க நீதி வெளி வரக்கூடாது. Your life needs to talk about his righteousness. உங்க வாழ்க்கை அவருடைய நீதியை குறித்து பேச வேண்டும். You not talking about your righteousness. Your life needs to talk about his righteousness. நீங்கள் உங்க நீதியை குறித்து பேசாமல் உங்க ஜீவன் உங்க வாழ்க்கை அவருடைய நீதியை குறித்து பேச வேண்டும். When your life talks about his righteousness, உங்க வாழ்க்கை அவருடைய நீதியை குறித்து பேசும். The word of God says, when you are children of God, the Spirit, the Holy Spirit will testify on your behalf. வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கும் முதல் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லுவார். When your life talks about his righteousness, when your life talks about God, the Holy Spirit will testify to your friends and to your other people about him. நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய நீதியை குறித்து பேசும் முதல், தேவனுடைய நன்மை குறித்து பேசும் முதல் பரிசுத்த ஆவியானவர் உங்க சிநேகிதர்களுக்கு உங்களுடைய நீதியும் அவருடைய நீதியும் வெளிப்படுத்துவார். Coming back to my first question. என்னுடைய முதல் கேள்விக்கு நான் திரும்பி வருகிறேன். Can we judge? நம்ம நியாயத்தீர்க்க முடியுமா? We can judge. நம்ம நிச்சயமா நியாயத்தீர்க்க முடியும். But you know why comfortably we say no, we cannot judge? ஏன் நம்ம அதான் மிகவும் கம்ஃபர்ட்டபிளா செய்யக்கூடாது என்று சொல்கிறோம்? Because we know we cannot fulfill all of these things that God asks us to be before we pass judgment. ஏன்னா நம்ம அறிந்திருக்கிறோம் கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செய்ய முடியாமல் போகிறோம் மற்றவர்களை நியாய தீர்ப்பதற்கு முன்னாடி. And secondly, our judging is not what God's judging means. நம்மளுடைய நியாய தீர்ப்பு நம்மளுடைய தீர்ப்பு கர்த்தருடைய தீர்ப்பு ஆகாது. That's why Jesus says so beautifully, very simple, do not judge. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தீர்ப்பு செலுத்தாதீர்கள், or you will be judged. இல்லைன்னா நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள்.